இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னோட நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க, என்னோட சாட்சியை குறித்து பல ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து உங்களை முன்னாடி சொல்லும்படி தேவன் கிருபை பாராட்டினார். உங்களை யாவற்றுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எங்களோட ஜெபங்களை அனுதினம் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் வேண்டியதான வார்த்தை கேட்குறது முன்னாடி நம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக தேவனே, சர்வ வல்லமுள்ள தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அழிந்தேன் நான் திருந்தேன் ஐயா, அநாதையாய் அழிந்தேன் நான் திருந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எஸ் டாடி. அநாதியா அழிந்து திருந்து இருந்த நாட்கள் நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு ஜீவன் பலன் சுகன் கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடும் அப்பாவோட செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லும்படி இந்த நாட்கள் இந்த நாள் எங்களுக்கு தந்திரே, அதற்காக நன்றி ராஜா. இதோ கடந்த வீடியோவில் கூட இந்த பிள்ளைகள் ஆண்டவரை எப்படி என் வாழ்க்கையை மாற்றுவீர், எப்படி அநாதி ஆழ்ந்திருந்த என்ன பாவத்திலும் சாபத்திலும் அநேக விதமான உலக பிரகார இச்சைகளும் அழிந்து கொண்ட என்ன என் மனைவி நிமித்தம் அவளை தரிசித்து என் மனைவியை பலவீனத்தை கொடுத்து அந்த பலவீனத்து மத்தியில் ஒரு சுகவாழ்வு தந்து என் கண்கள் திறக்கப்படும்படி ஆண்டவரே எனக்கு இந்த விடுதலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இதோ இந்த வேலை கூட உமது பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எப்படியேப்பட்ட பலவீனங்கள், எப்படியேப்பட்ட வியாதிகள், தோல்விகள், துன்பங்கள் இருந்தாலும் அப்பா உம்மோட கரம் இப்போது தொடும்படி ஜபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருக்கும் உம்மோட வல்லமை தொடும்படி ஜபிக்கிறோம் தகப்பனே. என் வாழ்க்கையில் விடுவித்த அதே தெய்வம் உமது பிள்ளையிலும் நான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் விடுதலை செய்ய வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வேலை கூட மறுபடி அப்பா என் வாழ்வில் ரட்சிப்பு மாத்திரமில்லை சுவாமி, இன்னும் அநேக நன்மையான காரியங்கள் செய்தீர். ஒவ்வொரு வீடியோவிலும் நீர் செய்த நன்மைகளை குறித்து உம்மோட வார்த்தையில் கூட நாங்கள் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் அப்பா, என்ன உன் ரத்த கோட்டுக்குள்ளே மூடி மறுத்து கொண்டு உம்மோட வார்த்தைகள் வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. இந்த நாள் கூட வேத வசனத்தை ஒரு வார்த்தை வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு போராட்டம் உண்டுங்க. இதோ போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். போன வீடியோவில் நம்ம பார்க்கும்போது அதில்
ஆண்டவர் எப்படி என் வாழ்க்கை விடுவித்தார், ரட்சித்தார்ன்னு சொல்லி உங்கள் மத்தியில் நான் பேசினிருந்தேன். இதோ என் மனைவிக்கு பலவீனம் சொல்லி டாக்டரே கைவிட்ட சூழ்நிலையில், டாக்டரே சொல்ல லிவர் போயிடுச்சு, இனிமே பிழைக்கிறது கஷ்டம் சொல்லி கொண்டு போங்கன்னு சொன்னேன். அந்த சூழ்நிலையில் ஏசப்பா என்னை தேடி வந்தார், எங்களை தேடி வந்தார். நான் அவரை தேடி போகல. அவர் என்னை நேசிக்கிறனால, நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவரோட கண்கள் என்னை கண்டதுன்னு சொன்ன வசனத்தைப்படி ஆண்டவர் அவர் என்னை தேடி வந்தார். அவரோட தாசன் அனுப்பி, அவர் ஊழியக்காரர் அனுப்பி, அந்த ஊழியக்காரன் அனுப்பி அவர் மூலமாக தேவ வார்த்தைனால என்னை விடுவித்தாரப்பா. என் தேவன் என்னை விடுவித்தார். என் மனைவியை மறுபடியும் புதிய லிவர் தந்து ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை கொடுத்து இன்றைக்கு அவரோட மகனாக வாழும்படி தேவன் செய்தார். இந்த கணபதியை மோசஸாக மாற்றினார். அது மட்டும் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாங்கள் இருக்கிற அந்த இடத்துலேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கூடி இருக்கிறவங்க, என் சொந்தங்கள், என் பெற்றோர் யாவரும் என்னை வெறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எங்களோட எந்த சாங்கியத்திலும், எங்களோட எந்த விதமான ஒரு காரியங்களும் நடுவில் கலந்து கொள்ள மாட்டான் அப்படி சொல்லி என்னை வெறுத்த ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு வேத வசனம் சத்தியம். இந்த சத்திய தேவனை தவிர இந்த உலகத்தில் எது நாம் செஞ்சாலும் அதிலையும் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி என் கண்கள் திறக்கப்பட்டது. ஆகையால் தான் வீணான வார்த்தைகளில், வீணான பேச்சுகிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ் உட்கார இடத்துல, கடங்கள் நடுவில் நான் உட்காராமல் என்னோட தேவனுக்கு பிடித்து கொண்டேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். தேவ வசனத்தில் இருக்கிற அந்த சத்தியங்கள் புரிந்து கொண்டேன். நான் ஆலயம், தேவனோட வார்த்தைகள், இதில் நான் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இவர்களெல்லாம் என்னை வெறுத்த ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துலேருந்து நான் பைபிள் பிடிச்சி சர்ச்சுக்கு போனால் எல்லாரும் கேள்வி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையால் நான் நினச்சேன், இந்த இடத்துலேருந்து போய் வேறு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லி நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறு கொஞ்சம் தூரம் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு வாடகை வாங்கி அந்த வாடகை வீட்டில் இருக்கிறேன். இத்தனை நாட்கள் எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்து வீட்டில் நாங்கள் இருந்தோம் ஃப்ரீயாக, வாடகை இல்லாமல். ஆனால் எப்போது ரட்சிக்கப்பட்டனோ அப்போது அந்த ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த வாடகை வீட்டுக்கு நான் போகிறதுக்கப்புறம் என்னோட சம்பளம் 1600 ரூபாய், அந்த வாடகை வீடு 1200 ரூபாய். 1600 ரூபாய் சம்பளம் கொண்டு வந்து 1200 ரூபாய் வாடகை கட்டிட்டு 400 ரூபாய் மிச்சங்க. இந்த 400 ரூபாயில் என் பிள்ளைகளை 3 பிள்ளைகள், அந்த என்னோட டியூட்டி போக்கு வர செலவு எல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இருக்கிறேன். காரணம் ஏன்னா, நான் அந்த இடத்துல இருந்தால் எனக்கு வாடகை இல்லாமல் மாமியார் வீட்டில் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல எனக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள். காரணம், சுற்றி பக்கம் எல்லாம் என் சொந்தங்கள், என் பெற்றோர் எல்லாத்துலையும் எங்களை குறையாங்க பேசிக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் கோபம் வந்து தேவையில்லாத ஏதாவது வார்த்தை பேசிட்டா அது தேவனோட நாமத்துக்கு தூஷிக்கும் படும். அப்படி சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டாலும் என் ஆண்டவர் என்னை மீட்டு இருப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை நடத்துவார், அந்த நம்பிக்கையோடும் நாங்கள் இங்கே வந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கள் அப்பா குடி பழக்கம் உண்டு. அவரோட டியூட்டி ஸ்தலத்தில் அவரோட அதிகாரோட ஏதோ சண்டை போட்டு அந்த டியூட்டி கூட சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அவரு ஒரு பக்கத்தில் என் வீட்டுக்கு வந்துட்டார். அவங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போஷிக்க வழி இல்லாமல் என்கிட்ட வந்துட்டாங்க. அதே சமயத்தில் என் தங்கச்சி கர்ப்பமாக இருந்தார். அந்த கர்ப்பமாக இருக்கிற முதல் அந்த டெலிவரி நம்ம வீட்டில் பெற்றோர் வீட்டில் எடுக்கணும்னு சொல்லி அவர்களும் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியேப்பட்ட ஒரு பக்கத்தில் அப்பா வீட்டில் இருக்கார், மறுபக்கத்தில் தங்கச்சி வீட்டில் இருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு மாதமும் கடன், அங்கங்கே கடன் வாங்கி எப்படியாவது தேவன் நடத்துவார் அந்த நம்பிக்கையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ 2001 நினைக்கிறேன், 2001 வருடம். அந்த சமயத்தில் குஜராத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வந்தது. ஒரு நாள் காலை வேலை நான் டிவி மெசேஜ் பார்த்து கொண்டு இருக்கும்போது பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் அந்த குஜராத்தோட பூகம்பத்துக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அது நான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துருந்தார். அவர் சொல்லுகிறார், அந்த மெசேஜ் முடித்து அவர் சொல்லுகிறார், அந்த கிராமத்தை கட்டியெடுக்கும்படி நான் கட்டியெடுக்கும்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையால் நீங்கள் யாராவது அதுக்காக உதவி செய்தால் அதுக்காக காணிக்கையாக நீங்கள் அனுப்புனானே இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்கன்னு சொல்லி அவர் அறிவித்தார்.
அப்போது அந்த மெசேஜ் பார்த்து கொண்டு இருக்கும்போது என் மனசில் பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்து கொண்டிருந்தார். நீ அதுக்கு ஏதாவது அனுப்பு, நீ அதுக்கு ஏதாவது அனுப்பு. அப்படி சொல்லும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, நான் என்ன அனுப்புறது? நானே ஒவ்வொரு மாதம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேதனோடும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நீ எல்லாமே தெரியும். மறுபடி என் உள்ளத்தில் இந்த ஏவுதல் வருது, எப்படி என்ன செய்தேன்னு சொல்லி நானே 2 நாள் தூக்கம் வராதபடிக்கு அப்படியே மனசுக்குள்ளே அதே வார்த்தை எங்களுக்குள்ளே துணித்து நின்றது. அப்போது ஒரு இடத்துல நான் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு 1000 rupees அங்கே காணிக்கையாக இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்கு அனுப்பினேன். அது அனுப்பி கிட்டத்தட்ட 1 மாதம் பிறகு ஒரு லெட்ரு அவர் போட்டிருந்தார். அந்த லெட்ரு பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் போட்டிருந்தார்கள். அந்த லெட்ரு நாங்கள் வாசிக்கும்போது அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருக்கு, தேவன் தமது பிள்ளைகளுக்கு 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லி ஒரு வார்த்தை எழுதியிருக்கார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷம் மாறும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்ன்னு சொல்லி ஒரு லெட்ரு அவர் அனுப்பியிருந்தார். அந்த லெட்ரு படிச்சுட்டு கண்ணீரோட, ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, எப்படி எங்களுக்கு இந்த கடன்களெல்லாம் தீர்க்க முடியும், எப்படி பண்ண முடியும் ஆண்டவரே அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப நாங்கள் ஒன்று எங்களுக்கு தெரியும். எங்கள் ஊழியக்காரத்தில் தேவன் சொன்ன வார்த்தைன்படி அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 2 பேர் கைகள் கோர்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி. என் மனைவி நான் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அனுதினம் கால வேலை தேவ பாதத்தில் முடங்கல் பண்ணுவோம். இரவில் நைட்டில் கைகள் பிடிப்போம், கண்ணீர் விட்டு அழுகுவோம். எல்லா பிள்ளைகள் தூங்கியிருப்பாங்க. ஒரு நாளும் அழுகாத நாள் இல்லை, ஒரு நாளும் நாங்கள் தேவ பாதத்தில் அமராத நாள் இல்லை. அப்படி நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தோம். எப்போது இப்படி நான் ஒரு ஊழியத்துக்காக அந்த காணிக்கை அனுப்பினோ, 1 மாதத்துக்கு பிறகு என் டியூட்டி என்னோட வேலை ஸ்தலத்துலேருந்து ஒரு ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டரில் எழுதியிருக்கு, நாங்கள் 96 வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆகினேன். 2000 வரலும் குறை சம்பளம் கொடுத்துருக்கிறதுனால அந்த சம்பளம் கூட்டி ஏரியஸாக ஒரு 98,000 வரலும் எனக்கு டிஏ கிடைக்கிற மாதிரி, ஏரியஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்தது. என்ன மட்டும் இல்லை, என்னோடு சேர்ந்து 38 பேருக்கு 38 பேர் என்னோடு சேர்ந்து இருக்கிற யாவருக்கும் அந்த பணத்தை கடிக்கும்படி ஒரு லெட்ரு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லெட்டரில் நான் படித்து பார்க்கும்போது, இந்த லெட்ரு மோகன் சி லாசரஸ் ஐயா கொடுத்த அந்த லெட்டருக்கு அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் வரும்போது அப்படியே தேவன் எவ்வளோ நல்லவர்னு சொன்னால் நம்மளோட அவசரங்கள் எல்லாம் இருந்திருக்கிறார். ஆகையால் தான் அந்த வார்த்தைன்படி அவர் என்னை கனப்படுத்தினார். அந்த 98,000 ரூபாய் எனக்கு ஒரு ஏரியஸாக எனக்கு கிடைச்சது. கிடைச்ச உடனே என்னோடு இருக்கிறவங்களெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு ஏதுவா நடக்கின்றதுன்னு அறிந்திருக்கிறோம். பாருங்க, தேவவசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது. ஆண்டவர் நம்ம தேவனுங்க. அவர் வந்து தகப்பன் தன் பிள்ளை நேசிக்கிறத போல் அவர் நேசிக்கிறார். நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட அநேக பேர் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு தகப்பன் எத்தனோ தகப்பன் பிள்ளைகளை விட்டு இருக்காங்க, பிள்ளைகள் தகப்பனை விட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தேவன் எப்படி தெரியுமா, நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுங்களா? அந்த நாட்களில் நான் சில டயத்தில் யோசிப்பேன் உட்காந்து, ஐயோ நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு தப்பாயிடுச்சா அப்படி சொல்லி கூட பல டயத்தில் பிசாசானது உள்ளத்தில் எனக்கு ஏவும். காரணம் என்ன தெரியுமா, நான் போராடுறது எதனால? மாம்சத்தாலும் இரத்தத்தினாலும் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் யுத்தம். இது பார்த்து கொண்ட என்ன அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டு நீ இப்படியேப்பட்ட உபத்திரல் நீ போய் கொண்டு இருக்கலாம், இப்படியேப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருங்க. தேவன் உங்களோட பேசுகிறார். அவர் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். உபத்திரப்பட்டது நல்லது, ஆகையாலும் பிரமாணங்கள் கற்றுக்கொண்டேன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறாரே. அந்த உபத்திரம் நமக்கு நல்ல வழி தான் கொண்டு வருங்க, கெட்ட வழி இல்லை. ஆனால் உறுதியாக நிற்கணும், உறுதியாக அந்த உபத்திரத்தில் உறுதியாக நிற்கணும். என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு நம்ம போகும்போது தேவன் கண்டிப்பாக நம்ம நடத்துவார். ஏசப்பா ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாருங்க. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவர் வனாந்திரத்தை போனாராம். நம்ம பார்க்குறோம் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசித்தா வனாந்திரத்துக்கு போகும்போது என்ன நடக்குது? அந்த இடத்துல இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு
40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ஒரு ஏசப்பா, நம்ம தேவனே, அந்த வானத்தையும் பூமியும் சர்வங்களை படித்த தெய்வமே, அவர் அந்த உபத்திரத்தில் போக வேண்டிய வந்தது. அந்த உபத்திரம், அந்த சோதனையில் அவர் போனார். 40 நாள் பிசாசினால் உபத்திரப்படும்படி, சோதனைப்படும்படி அவர் இருந்தார். அப்போ நம்ம எம்மாத்திரம், நான் எனக்கு சோதனை வேண்டாம், நான் என் ஏசப்பா, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஏசப்பா பற்றி கொண்ட ஆகையால் என் வாழ்வில் எந்த விதமான வேதனை சோதனை வராது, எனக்கு ஆசீர்வாதம் தான் வரும் சொல்லி எப்பவுமே நினைக்காதீங்க. நீங்கள் சோதனை படும்போது, நீங்கள் வேதனை படும்போது, துக்கப்படும்போது, தேவன் உங்கள் விட்டு விலகலை, உங்களோட இருக்கிறார். சில காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். சின்ன பிள்ளைங்களுக்கு பாருங்கள், ஒரு கிளாஸ்லேருந்து எக்ஸாம் ஆனதுக்கப்புறம் அது பாஸ் பண்ணால் 2ஆம் கிளாஸுக்கு போகிறாங்க கண்டி. எக்ஸாம் வந்து ஒரு உயர்வே கொண்டு வருதே கண்டி. எக்ஸாம் வந்து குறை பண்ணுறதில்லை. எக்ஸாம் வந்து நம்ம கீழே தள்ளறதுக்கு இல்லை, எக்ஸாம் வந்து நம்ம உயர்த்துறதுக்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் கூட கிறிஸ்துக்குள் எவ்வளோ அந்த உபத்திரம் படும்போது ஒன்று மட்டும் நினைக்கிறோம், தேவன் என்னை உயர்த்தும்படி ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் சோர்ந்து போவாதீங்க. உங்களுக்கு உபத்திரம் வந்துதா, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். அப்படி நான் வாடகை வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல எவ்வளோ உபத்திரம், ஆனால் அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த உபத்திரத்தை மத்தியில் பல பாடங்களை கற்றுக்கொண்டேன். அந்த உபத்திரம் மத்தியில் ஒவ்வொரு நாளும் காலையில் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு தேவ சமூகத்தில் முடங்கால் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். எது தெரியுமா? 128ஆம் சங்கீதம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் என் நாவினால் அறிக்கையிட்டு கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு பயந்து தான் வலிகிற நடக்கிறவன் பாக்கியவான், தன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அப்படி அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசித்து, தன் மனைவி கனி கொடுக்கும் தாட்சை கொடுப்பி, தன் பிள்ளைகள் ஒலிவு கன்றில் போல இருப்பார்கள். அந்த வார்த்தைகள், தேவன் தமது பிள்ளைகளுக்கு இப்படியேப்பட்ட ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் தடை பண்ணும்படி தான் பிசாசானது சோதனை கொண்டு வருகிறான். ஆகையால் தான் நம்ம வாசிக்கிற வார்த்தையில் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், உங்களுக்கு மாம்சத்தாலும் இரத்தத்தாலும் போராட்டம் இல்லை, இந்த லோகாதிபதிகளோடும் பிரபஞ்சத்தின் தேவர்களோடும் யுத்தம் உண்டு. ஆகையால் இன்றைக்கு யுத்தம் நமக்கு இருக்குது. அந்த யுத்தம் யாரு கூட? இனிமேல் மாம்சத்தோட ரத்தத்தோட. ஒரு காலத்தில் நம்ம யோசித்தோம், மாம்சத்தோட ரத்தத்தாலும் யுத்தம் எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு அந்த துணி வேணும், இந்த துணி வேணும், இங்கே போகணும், அங்கே சுற்றணும், இங்கே சுற்றணும். ஒருவேளை பணம் இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது அது செய்யணும். அப்படிப்பட்ட இந்த மாம்சை குறித்து யுத்தங்கள் இருந்தது. அதெல்லாம் அழிவு கொண்டு போகிற யுத்தங்கள். இன்றைக்கு நம்ம யுத்தம் பண்ணுறது வானமண்டலத்தோட பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு யுத்தங்கள் உண்டு. ஆகையால் சோர்ந்து போகாத மகனே, மகளே, தாயே, தகப்பனே, நீ சோர்ந்து போகாத. கர்த்தரனோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். என் வாழ்வு எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்திருந்த பாருங்கள். சினிமா பாட்டுனால, சினிமா டான்ஸுக்குனால, விக்கிர ஆராதனை அழிந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் என்ன ஒரு வேலை, ஏதோ பலவீனமோ வியாதியோ எனக்கு கொண்டு கொடுத்திருந்தா என் சொந்தங்கள் விட்டு இருப்பான், நான் ஏதோ ஆகிட்டு இருப்பேன். ஆனால் நான் நேசிக்கிற என் மனைவிக்கு பலவீனத்தை கொடுத்து அவன் நிமித்தம் என்னை ரட்சிக்கும்படும்படி செய்தார்னா தேவனோட பிளான், அவரோட திட்டம் எப்படியப்பட்டது பாருங்கள். ஆகையால் அவரோட பிளான் வந்து யாருனாலும் அது தடுக்க முடியாது. அவர் வச்ச பிளான் வந்து பயங்கரமான பிளான். ஆகையால் என் மனைவியை பலவீனத்தை கொடுத்து, அவளை ஜீவனை கொடுத்து, அது நிமித்தம் என் மண்கணங்கள் திறக்கப்பட்டு இந்த ரட்சிப்பான வழியில் நடத்தினாருங்க. அது மட்டும் இல்லை, நான் வாடகை வீட்டுக்கு போன பின்பு பல உபத்திரம் பாடுகள் அனுபவித்தேன். ஆனால் அதிலும் கூட தேவன் ஒரு நன்மையாக எனக்கு வச்சிருந்தார். அது மறுபடியும் அந்த நன்மை நான் இப்போ சொன்னேன் இந்த வீடியோவில், அந்த நன்மை வரலும் இல்லை, இதுவரையிலும் தேவன் என்னை செய்த காரியத்தை குறித்து சொன்னேன். இன்னும் இனிமேல் எங்களுக்கு உயர வேண்டிய ஒவ்வொரு காரியத்தை குறித்து வரப்போகிற வீடியோவில் உங்கள் மத்தியில் சொல்லும்படி ஆசைப்படுகிறேன். கடைசியாக இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. விசுவாசத்தினால பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எது? அப்ரஹாமுக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்ரஹாம் வெறுமையா இருந்தார். அப்ரஹாம் வெறுமையா இருக்கும்போது ஆண்டவரோட வார்த்தை வந்தது, அப்ரஹாமே நான் சொன்ன இடத்துக்கு போ. பாருங்க, யோசிங்க, நம்ம குடும்பத்தோட ஒரு இடத்துல நல்ல செட்டிலாக இருக்கிறோம். அந்த சமயத்தில் தேவனோட வார்த்தை வந்து இங்கேருந்து நீ போ,
நான் சொல்கிறதுக்குன்னா எங்கே தான் போவோம்? அந்த விசுவாசத்தினால் அப்ரஹாம் போகிறதுனால தான் இன்றைக்கு அப்ரஹாமோட சபிக்கப்பட்டதுனால, அந்த சாபங்கள் அவர் ஏற்றுக்கொண்டதுனால, நம்மளோட சாபங்களெல்லாம் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால அப்ரஹாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நான் தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு கொடுத்த தேவன் உண்மையில்லவர். என் வாழ்வு எப்படி ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறாரோ வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களோட வாழ்வு கூட கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள் மாறும். அப்ரஹாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தருவார். எதற்காகன்னு சொல்லும்போது